ஆண்டவர் அவர் பாவங்களை நீக்கினார், அவர் வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார், அரியணையில் அவரை அமர வைத்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எப்படி தாவீது அரசரை புகழ்கின்றார் அல்லது பலவிதமான நன்மைகளால் அவரை நிரப்புகின்றார், அத்தனை ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டவராக தாவீது எப்படி வாழ்ந்தார் என்பதை அழகாக சொல்லுகிறது. மனிதர் வெள்ளாடுகளுடன் விளையாடுவதைப் போல சிங்கங்களோடு அவன் விளையாடினான். மனிதர்கள் செம்மறி ஆடுகளோடு விளையாடுவதைப் போல தாவீது கரடியோடு விளையாடினான். கரடியோடு விளையாட முடியுமா? சிங்கத்துக்கு அருகிலே நாம் செல்ல முடியுமா? கடித்து குதறிவிடும், நம்முடைய உயிர் பறிபோகிவிடும். ஆனால் அந்த வலிமையையும் ஆற்றலையும் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெருமை பாராட்டி அசூரனாக இருந்த கோலியாத்தை சிறிய கவன் கற்களாலேயே வீழ்த்தக்கூடிய வலிமையை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது 10,000 பேரை போரிலே கொன்றான். மக்கள் எல்லோரும் அவரை புகழ்ந்தார்கள், அவனுக்கு மணிமுடி சூட்டினார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ஆண்டவர் தாவீதோடு உடனிருந்ததுதான். இந்த புகழுக்கு, இந்த பெருமைக்கு எல்லாம் காரணம் அவர் ஆண்டவரோடு உடனிருந்தது. இதனால் தாவீதும் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார், முழு மனதோடு நன்றி சொல்லுகிறார். ஆண்டவரே, நீ தந்த வெற்றிகளுக்கு, இந்த புகழுக்கு, இந்த மேன்மைக்கு, இந்த அரியணைக்கு, இந்த படைவீரர்களை எல்லாம் வீழ்த்தக்கூடிய வலிமைக்கு நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி தாவீது நன்றி செலுத்துவதை பார்க்கிறோம். தம் முழு உள்ளத்துடன் ஆண்டவருக்கு புகழ்பாடலை அவர் பாடுகிறாராம். அவர் மீது முழுமையான அன்பை வைத்திருந்தாராம். அது மட்டுமல்லாமல் நல்ல குரல் வளமிக்க பாடகர்களை எல்லாம் இந்த பலிப்பிடத்திற்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவரை புகழ்ந்து பாடும் அளவிற்கு மகிமைப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக விழா நாட்களில் எல்லாம் அவர் சீரும் சிறப்பமாக அந்த விழாக்களை எல்லாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பல நன்மைகளை அவர் செய்ததினால், கடவுளுக்கு உண்மை உள்ள ஊழியனாக அவர் வாழ்ந்ததினால், இறைவார்த்தை முதல் வாசகத்தில் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார், அவர் வலிமையை என்றென்றும் உயர்த்தினார், அரியணையை அவருக்கு கொடுத்தார். பார்த்தீங்களா? நாம் எப்பொழுது ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமோ, அவரை போற்றி புகழ்ந்தேத்துகிறோமோ, ஆண்டவருடைய சந்நிதியில் வாழ்கிறோமோ, அப்பொழுது நமக்கு பல நன்மைகளும் ஆசீரும் உண்டு என்பதை தெளிவாக சொல்லுகிறது இறைவார்த்தை. திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை நற்செய்தியில குறிப்பிடப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் நேர்மையும் உண்மையும் நிறைந்தவராயிருந்தார். அவரிடத்தில் நேர்மையும் தூய்மையும் இருந்தது, உண்மையான உள்ளம் இருந்தது. அதனால அவரால் தைரியமாக அரசன் முன்பாக பேச முடிந்தது. ஏரோதே, உன் சகோதரர் மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லுகிறார். இதனால் ஏரோதுவுக்கே திருமுழுக்கு யோவானை குறித்து ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. அவரே அவரை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆனால் வஞ்சக சூழ்ச்சி, ஏரோதியால் சூழ்ச்சியினால் சலோமியை நடனமாட வைத்து அங்கிருந்த விருந்தினர் முன்னிலையிலே ஏரோது ஒரு குருட்டுத்தனமான வாக்குறுதியை கொடுத்து வருகிறான். நீ எதை வேண்டுமானாலும் கேள், என் அரசாட்சியில் பாதியையே வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லி அவன் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விடுகிறான். அதனால தான் நாம் எப்போ பிறருக்கு வாக்கு கொடுத்தாலும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். என்ன ஏது அப்படின்னு தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகுதான் வாக்கை தர வேண்டும். தெரியாமலே வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மாய வலையில் நாம் போய் சிக்கிக்கொள்ள நேரிடும். இந்த இடத்திலே ஏரோதுவும் அப்படிப்பட்ட ஒரு மாய வலையில் போய் சிக்கிக்கொள்வதை பார்க்கிறோம். அதனால் அந்த ஏரோதியால் திருமுழுக்கு யோவானுடைய தலையை கேட்பதை பார்க்கிறோம்.
திருமுழுக்கு யோவானின் தலையை கொடு. அந்த இடத்தில் ஒரு நேர்மையாளர், ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய இன்னுயிரை தருவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதர்கள் புனித பால்மிக்கியும் அவருடைய தோழர்களும் ஜப்பானியத்தினுடைய மறை சாட்சிகள் என்று போற்றப்படுகிறார்கள். 1592 காலகட்டங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வேத கலாபனை ஏற்படுகிறது. அதிலே 23 பேர் கொல்லப்படுகிறார்கள். 3 இயேசு சபை குருக்கள், 5 பிரான்சிஸ்கன் சபை குருக்கள், 8 புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்கள் அதில் மடிகிறார்கள். நாகசாகி அப்படின்ற அந்த இடத்திற்கு, அந்த மலை குன்றுக்கு அடியிலே அவர்களை எல்லாரையும் இழுத்து கொண்டு போகிறார்கள். போகிற வழியிலே எல்லாம் இவர் ஜபித்து கொண்டே போகிறார். புனித பால்மிகி போகிற வழியிலெல்லாம் ஜபித்து கொண்டே போகிறார். அந்த கொலைகளத்திற்கு சென்ற பிறகு அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட அந்த இடத்திலே அவர் ஒரு அற்புதமான மறைவுரையையும் நிகழ்த்துகிறார். அன்பிற்குரியவர்களே, பெருக்கள் அந்த இப்படிப்பட்ட ஒரு ஈட்டியால அவரை குத்தி கொலை செய்து சிலுவையில் அவரை அறைகிறார்கள். கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி அவரும் அவருடைய தோழர்களும் மரிக்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாளில் உன் பாவங்களால், உன் தீய செயல்களினால், உன்னுடைய அன்றாட பலவீனத்தினால் நீயும் இயேசுவின் இதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய், துன்புறுத்தி கொண்டிருக்கிறாய். எனவே மனம் மாற, மனம் திருந்த இதோ இந்த தெய்வீக பலியும் இந்த மறைவுரையும் ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்கு உறுதுணையாக நிற்கிறது. மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம், இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்து அவரின் தூய இருதயத்திற்குரிய சிறந்த மனிதர்களாக இருப்போம். ஆமீன்.